அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நண்பர் மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேட்கறதுக்கு அவர்கிட்ட விஷயம் இருக்குது, கேட்போம். வணக்கம் திரு கிஷோர் அவர்களே. வணக்கம். அதாவது செகண்ட் கியர்ல ரொம்ப காலமா அப்படியே போயிட்டு இருந்துச்சு உங்களுடைய ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸு. திடீர்னு அப்படியே ஃபிஃப்த் கியர்ல மாற்றி அது தேர்டு ஃபோர்த்லாம் போகாமல் அப்படியே மாற்றி அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன எப்படி நினைக்கிறீங்க? செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர், தேர்ட் கியர்லாம் கிடையாதுங்க. வண்டி எப்படி போகணுமோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரியா? நீங்க மீடியாவை வைத்துக்கொண்டு ஒரு பில்டப்லேயே வாழறது அப்படின்றது ஒரு புறம். சரியா? தேர்தலை எப்படி அணுக வேண்டும் அப்படின்றத படிப்படியாக எந்தெந்த இடத்துல எதை செய்யணும் அப்படின்றது போகிறது அப்படின்றது இன்னொரு புறம். மீடியாவில் மட்டுமே பேசும் பொருளாக இருந்துட்டா தேர்தலை ஜெயிச்சிட முடியுமா? அது என்னமோ கரெக்டு தான். களத்தில் போய் ஒர்க் பண்ணணும்ல. அப்போ அந்த களம் எப்படிப்பட்டது, எப்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அதை தெரிந்து வைத்திருப்பதனால அங்கே என்னென்ன நடவடிக்கைகள், செயல்பாடுகள் முன்னெடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் அவர் முன்னெடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கிறாரு. இவங்க தான் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அவர் டெல்லிக்கு போயிட்டார், அவர் அடிமையாயிட்டார், இப்படி ஆயிட்டார், அப்படி ஆயிட்டாருன்ற பில்டப்லாம் இவங்க கொடுத்துருந்தாங்க. சரி, யாரையும் அடிமைப்படுத்தவும் முடியாது, அடிமையாக வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ரெண்டு நிர்பந்தமுமே அதிமுகவுக்கும் கிடையாது, பாஜகவுக்கும் கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கும் அந்த நிர்பந்தம் கிடையாது, அதிமுகவுக்கும் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. அப்படின்னும் பொழுது ஒரு தேர்தலில் உடன்படிக்கை 1 வருஷம் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 1 வருஷம் முன்னாடி இந்த ஏப்ரலில் தான் பார்த்தீங்கன்னா, வர ஏப்ரல், அதே மாதிரி கடந்த ஏப்ரலில் தான் வந்து அதிமுக இது இன்னும் சொல்லணுன்னாக்க இதே நாள் மார்ச் 25 எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் அமித்ஷா இங்கே வருகிறார். ஒப்பந்தமானது அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த எண்ணிக்கைகளில் தான் இடங்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அப்போவே முடிவு செய்யப்பட்டது. ஏதோ இப்போ புதுசாக முடிவு செய்யப்பட்டது கிடையாது. அப்போவே முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வந்து மற்றவங்களெல்லாம் யார் யாரை கூட்டணியில் சேர்க்கலாம் அப்படின்னும் பொழுது தெளிவாக தெற்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டிடிவி தினகரன், பாஜகவுடைய பிரசன்ஸ், இது ரெண்டுமே நமக்கு உதவும். கொங்கு அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே பாஜக, அதிமுகவுடைய இது உதவும். வடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல பாமக, அதிமுக இது ரெண்டும் வந்து ஒரு மியூச்சுவலாக அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத முடிவு செய்து தான் கொண்டு போனது. வரவன் போகிறவன் தண்ணி கேன் போட வரவன் எல்லாரையும் ஏற்றிக்கிறது அப்படின்ற முடிவு வந்து அன்றைக்கே எடுக்கப்படலை. இருக்கக்கூடிய கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகளாக இருக்கணும். அந்த பாக்கெட்டில் அடர்த்தியான வாக்குகளை வச்சிருக்கணும். இப்போ நீங்கள் பாமக எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்க வந்து 3.5% வாக்குகள் வைத்திருக்கிறார்கள், 4% வாக்குகள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போடப்பட்டாலும் கூட அந்த 3.5%, 4% எங்கே இருக்குது? தமிழ்நாடு முழுக்க இல்லை, குறிப்பிட்ட 70 தொகுதிகளில் வருது. அப்போ அந்த 70 தொகுதிகளில் அப்படின்றத நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 234 அப்படின்றதை நீங்கள் வகுத்து அப்படியே நீங்கள் 70 தொகுதிகளில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 14லேருந்து 16% ஒரு தொகுதிக்கும். அப்போ அது அப்படியே அதிமுக வாக்கோட சேருது அப்படின்றத பார்க்க முடியுது. சரியா? அதே தான் பாஜகவுக்கு சொல்லலாம். பாஜக பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில், அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், கொங்கு ரீஜனில் அந்த கோயம்புத்தூர் பெல்ட்டு அண்டு சென்னை போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேட்டாக அவங்களுடைய இது இருக்குது. அப்போ இது எல்லாமே மிக தெளிவாக இந்தந்த கட்சிகள் வரும்பொழுது இந்தந்த பெனிஃபிட்டு, பலம் நமக்கு கூடும் அப்படின்றத பார்த்து தான் அது முடிவு செய்யப்படும். புரியுது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக எவ்வளோ 10 வருஷம் அவங்க ஆளுங்கட்சியில் இருந்து சந்திச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நம்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒன்லி தேமுதிகவோட சேர்ந்து மட்டும் தான் தேர்தலை சந்திச்சாங்க. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, பெரிய அளவில் தீவிரமாக வேலை செஞ்ச மாதிரிலாம் கூட தெரியல. ஆனாலும் 20% அப்படிங்கிறத அவங்க பண்ணாங்க. நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, நான் முடிச்சிடுறேன் என்னுடைய கொஸ்டினை. ஸோ என்ன எக்ஸ்பெக்டட் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்களுடைய அனலைஸ் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, மினிமம் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட அதிமுக மட்டும் ரெட்டால வந்து 25% தாண்டிடும் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கிறதுனால மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இது 3 பாஜக, பாமக மற்றும் இவர் டிடிவி 3 சேரும் போதே ஏடிஎம்கேவால சாதாரணமா அது 38 to 40, நான் அதாவது அமித்ஷா அவர்கள் சொன்ன கணக்கு வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ரொம்ப கிளியரா பிரேக் டவுன் பண்றேன் உங்களுக்கு. சரியா? எழுத்தளவில் 45%. ஓகே. திமுக 35% அதிமுக இருக்கு.
பேப்பர்ல எழுதி பார்த்தா. பேப்பர் எழுதி பார்த்தீங்கன்னாக்க அவங்க 45%, இவங்க 35%. 35%ன்றது இந்த 45%ன்றது 40%க்கு குறைஞ்சிடும். 40க்கும் கீழே குறையுன்ற மாதிரியும் பார்த்தேன். 40க்கு வருதுன்னு வைங்க. அவரு யதார்த்தமான திமுகவோட சைடுல இருந்தும் பார்த்து சொல்லலாமே. சொல்லுங்க. 40ன்னு வருது ம். அப்படின்னா இந்த 35 எவ்வளவு தூரம் மேலே போகுது? இதை ஓகே. வைத்து தான் தேர்தல் முடிவு. ஓப்பனா பேசிடுவோம். சரி, இவ்வளவுதான். இதில் பெருசாக நீங்கள் சுற்றி வளைச்சி இந்த கணக்கு அந்த கணக்கு எல்லாம் இல்லை. 23 கட்சிகள்னு இருந்ததை வந்து இன்னைக்கு 28 கட்சியோ 30 கட்சியோ மாற்றி 45% என்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் முற்படுகிறார். ஆனால் அது 45 இருக்காது, அது 40 41க்கு வந்து நிற்கும். இவர் 35ல் இருக்கார். சரி, இவங்க எல்லாம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்த்திங்கனாக்க இது அப்படியே உள்ளபடியே ஏறி வரும் பொழுது இந்த 42 43ன்னு போகும். 43ன்னு போச்சுனாக்க 2 to 3% டிஃபரன்ஸில் அதிமுக வெற்றி பெறுகிறது. 2% 3% டிஃபரன்ஸ்ன்றது நீங்கள் எண்ணிக்கை அளவில் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஓட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதிகள் எண்ணிக்கையில் பெரிய மாற்றத்தை டிஃபரன்ஸ் இருக்கும். 1% டிஃபரன்ஸ் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 2016. 16ல். ஆனால் இதில் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்க 133 4 அது வரைக்கும் போயிடுச்சு அதிமுக மட்டுமே. சரியா, அதிமுக தனியாக தான் போட்டிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கணக்கை மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் இந்த தேர்தலை அணுக போகிறோம். இன்னொரு ஃபேக்டர் இருக்கே, விஜய் ஃபேக்டர், தாவேகா ஃபேக்டர். அதான் நான் ஸோ அதை பற்றி அதை எப்படி 45 35 அப்படின்னு இருக்கு இல்லையா எண்ணிக்கை அளவில், இதை தவிர்த்து தான் நீங்கள் விஜய் ஃபேக்டர் 80 எடுத்து வச்சிட்டீங்க, மீதி 20 இந்த பக்கம் இருக்கு. விஜயோடைய ஃபேக்டரில் நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா, அவர் ஒரு 15% வாக்குகள் வாங்குறாருன்னு வைங்க. எங்களுடைய அனுமானம் அதெல்லாம் வருது. 18% 20% அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் சர்வேல எங்களுடைய அனுமானம்னு வச்சுப்போம். இந்த 20% என்பது குறையும். ஏன் குறையும் அப்படின்னா, உங்களுக்கு வேட்பாளர் அறிமுகம்னு வரும்பொழுது வேட்பாளர்கள் நீங்கள் வந்து தெரிந்த வேட்பாளர்கள், அறிந்த வேட்பாளர்கள் அப்படின்னு இறங்கும்பொழுது, இப்போ உதாரணத்துக்கு கேசி வீரமணி இறங்குறாருன்னு நீங்கள் ஜோலார்பேட்டில், நீ யாரை போட போகிற? புரியுது. தொகுதிக்கு அறிந்த முகமா, அறிமுகமான முகமா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஓகே. அப்போ அது குறையும். அது குறையும் பொழுது எவ்வளோ குறையுது அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கப்பட வேண்டியது. அது எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னா, நீங்கள் 20% இப்போ 18% இருக்குன்னா அது 15% போகுதுன்னு வைங்க. அதில் 11% நம்ம திமுக வாக்குகளை பிரிக்கிறார், 4% அதிமுக வாக்குகளே பிரிக்கிறார். இதுதான் நீங்க பண்ண அசஸ்மென்ட்ல இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஓவராலா. சரியா, இது சில இடங்கள்ல தொகுதிக்கு தொகுதி மாறுபடலாம். இப்போ உதாரணத்துக்கு கொங்கு பகுதிகள் எடுத்தீங்கன்னாக்க அதிமுக எங்க பலமா இருக்கோ அங்க வந்து விஜய் வந்து அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கலாம். சரியா, இதுல நீங்க எடுத்தீங்கன்னா கேடிசிசி அந்த பகுதிகளில் திமுகவுடைய வாக்குகளை நிறைய பிரிக்கலாம். கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான ஒரு இது இருக்கும், அவருடைய பங்கு இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுது, இந்த 15% எந்த அளவுக்கு அவர் சஸ்டெயின் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம க்ளோஸாக கவனிக்க வேண்டியது. நான் வந்து ஒரு அனலிஸ்டாக சொல்கிறேன். எனக்கு பிடிச்சது பேசுறது வேற, யதார்த்தத்தை பேசுறது வேற. இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. எனக்கு யதார்த்தம் தான் வேணும். இப்போ யதார்த்தமாக நான் பேசணும்னா இதான் உண்மை. அப்போ எந்த அளவுக்கு அவரால் ஏறி வர முடியும் அப்படின்னா, அவருடைய பீக், இப்போ இந்த இதையான ஒரு பத்திரிகையாளர் கூட சொன்னார், அவருடைய பீக் அவர் பார்த்துட்டாருன்ட்டு. நானும் அதை தான் சொல்கிறேன். அதாவது பீக்கிங் டூ ஏர்லி அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப முன்னாடியே அவர் வந்து அவருடைய இதுக்கு போயிட்டார். சரியா, பீக்குக்கு போயிட்டார். அவருக்கு பிடிச்ச வார்த்தை, அவருக்கு பிடிச்ச சொல்லணும்னா உச்சத்துக்கு போயிட்டார். சரியா, இப்போ அதுலேருந்து இறங்கி வர வேண்டிய ஒரு இடத்துல தான் அவர் இருக்கார். ஏன்னா 2 ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அவர் பண்ணதை நான் சொல்லுவேன். ஒன்று என்னென்னா, கூட்டணி அப்படின்னு பேசியிருக்கக்கூடாது. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும் நீ பேசியிருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா அது உன் தலைமையில் கூட்டணி அமையலை அப்படின்னு வரும்பொழுது அது உன்னுடைய ஃபெயிலியராக தான் பார்க்கப்படும். எக்ஸாக்ட்லி. சரியா, நீ அப்படி கூட்டணின்னு பேசியிருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சீமான் எடுத்துக்கோங்க, யாருடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டு வேணா தனிப்பட்ட முறையில் பேசலாம் போறாரு. அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கூட்டணிக்கு வேட்பாளருக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த கூட்டணிக்கு வேட்பாளர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பேசுறதுலாம் தேர்தல் சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் நிலைப்பாடு இது, விஜயோடைய நிலைப்பாடு எடுத்துக்கோங்க. நீ கூட்டணின்னு சொல்லியிருக்க கூடாது. யாரோ தப்பா உங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க, என்னன்னா கூட்டணிக்கு வருவாங்கன்ட்டு. நீங்க சொல்லாம உங்களுக்கு கூட்டணி அமைஞ்சா அது வேற விஷயம். கரெக்ட். நீ சொல்லிட்டு அது அமையலைன்னா அது தப்பு.
ஓ அந்த இடத்துல நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அல்லது வந்து உங்களால அமைக்க முடியல, அப்சல்யூட்லி முடியலன்றது தான் யாரும் உண்மை. உங்களை வேல்யூ பண்ணலன்ற மாதிரி இமேஜ் போயிடும். அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருதுல்ல. அப்ப நீங்க முதல் நாளே சொல்லிருக்க வேண்டியது தானே யாருடனும் கூட்டணி இல்லன்ட்டு. அப்ப அது உங்களுடைய நர்வஸ்னஸ காமிக்குது. அதாவது உங்களுடைய வீக்னஸ காமிக்குது. நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத நீங்க வெளிப்படுத்துறீங்க. கூப்பிடுறீங்க யாரும் வரல. இதான் அதனுடைய அதனுடைய இதுவா பார்க்க முடியும். நீங்க ஒரு புக் ஃபங்ஷன் நடத்துறீங்க. திருமாவளவன் வந்து அவர் என்றைக்குமே என் மனதில் அவர் மனதில் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவருடைய சிந்தனை எல்லாம் இங்கே தான் இருக்கும்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதுக்கு செவி மடித்து அவர் வந்திருக்கணுமே. ஆனா இவங்க எல்லாருமே விஜய் பேரையும் தாவேக்கா பேரையும் யூஸ் பண்ணாங்க இல்லைங்க அங்க சீட் வாங்குறதுக்கு திமுகல. ஏங்க அதாங்க அரசியல். ம். அப்படிதாங்க பண்ணுவாங்க. நீங்க உங்கள ஏன் யூஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்றீங்க? ஓகே. உங்கள அப்படிதான் பயன்படுத்திப்பாங்க. நீங்க ஏன் பயன்படுத்திக்கிறீங்க உங்கள? பயன்படுத்துவதற்கு அலோவ் பண்றீங்க, அனுமதிக்கிறீங்க. ம். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு நீங்க சமாளிச்சுட்டு போகலாம். பட் உண்மை இதான். ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அடுத்தது நீங்க வந்து உங்களுடைய வேட்பாளர்கள் இந்த கட்சியிலேருந்து கிடைக்குமா? அந்த கட்சியிலும் கிடைக்குமா? புதுச்சேரியில நம்ம பார்க்குறோம். இவங்க அறிவித்த வேட்பாளர்கள்ல முக்கால்வாசி பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வெளியிலேருந்து வந்தவங்க தான். அதுல எனக்கு வர ஒரு தகவலை சொல்லிடுறேன் இந்த நேரத்துல. இதை டிவிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட, ஒரு இடத்துல வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி எனக்கு புதுச்சேரியிலிருந்து அங்க அரசியல ரொம்ப டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு. நேரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டி போறாரு. தொகுதியோட பேரு டக்குன்னு மைண்ட்ல வரல. அவரு இப்ப டிவிக்கேல இணைஞ்சு போட்டி போடுறாரு. அவர் உறுதியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. சம்திங் லைக் ஒரு சின்ன இயக்கமாவோ அமைப்பாவோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி. இப்போ என்ன பிரச்சனை புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை நீ மேல தூக்கி விட்டுருக்கணும். 2 வருஷம் இருந்ததுல உங்களுக்கு. இந்த 2 வருஷத்துல நீங்க உங்க கட்சியில உங்களுக்காக உழைத்தவர்களை நீ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கணும். நீங்க நிறுத்தல. அது பிரச்சனை. இல்ல இருக்காங்க அங்க 234 பேரும் அவங்க வந்து எல்லாரையுமே கொண்டு வந்து வெளியில இருந்து வந்தவங்களே நிறுத்த போறது இல்ல. ஒரு 30 ஆதவர்ஜுனா யாரு? இல்ல 1 2 அதாங்க 234 பேர் சொல்லுங்க சரி. 234ல நான் சொல்றேன் முக்கால்வாசி வெளியிலேருந்து வர போறவங்க தான் இருக்க போறாங்கன்றேன் நான். ம். இந்த பட்டியல் வரும்போதுல 27ஆம் தேதி ஆமா, அவங்க அறிவிக்க ஆமா. போறாங்கன்னு நமக்கு தகவல் வருது. அப்ப அந்த 27ஆம் தேதி பட்டியல்ல ம். இந்த 234ல முக்கால்வாசி பேர் வெளியில இருந்து வர போறவங்க தான். ம், ம், ம். அப்போ அவங்களுக்கு என்ன பிடிப்பு இருக்கும்? நீங்க ஏன்னா நீங்க கொள்கையை பத்தி பேசுறீங்க. கொள்கை தலைவர்களை பத்தி பேசுறீங்க. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு இப்போ? ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு இருந்த ஒரு செட்பேக்கா நீங்க பாக்குறீங்க. இது வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் ஓட் ஷேர்லேருந்து ஒரு சில பாயிண்ட்டுகள் அவங்களை பின்னோக்கி இழுக்க வாய்ப்பு இருக்கு. அது இந்த பைப்போலார் எலெக்ஷனா அது மாத்திரும். இருமுனை போட்டியா ஆல்ரெடி மறுபடியும் மாத்திருச்சு. ம். இப்ப இன்னைக்கு என்ன பேச்சு இருக்கு? திமுக, அதிமுகவுடைய பேச்சு தான் இருக்கு. இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க அதிமுக. நேத்திக்கு இது மேனிஃபெஸ்டோ அறிவிச்சுட்டாங்க. வேட்புமனு தாக்கலுக்கு ரெடியாக வேண்டியது தான். அந்த அளவு வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்த செட் ஆஃப் வேட்பாளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அறிவிச்சிருவாங்க. சரியா? இப்படி அவங்க முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் தொகுதிகள் மொத்தத்துலேயும் வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜிக்கு எதிராக அந்த பட்டிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பட்டிகள்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீக்கணும்னு புகார் கொடுத்தது யார்? தாவேகா கொடுத்துச்சா? அதிமுக தான் கொடுத்துச்சு. அதிமுக கொடுத்து அதை நீக்க வச்சிருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஆமா நீக்கிட்டு இருக்காங்க நிறைய பட்டிகளை. அப்போ அந்த மாதிரி செயல்பாடுகள் எங்கேயுமே நான் பார்க்கலையே. சுவர் விளம்பரத்திலிருந்து எல்லாத்துலேயும் அதிமுக இறங்கிடுச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் நேற்று நைட்டே எழுதிட்டாங்க உட்காந்து. எல்லா இடத்துலையும் ஃப்ரிட்ஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் எழுதிட்டாங்க. அப்போது இது எல்லாத்தையும் வந்து தெளிவாக தேர்தல் அரசியல் அப்படின்போது தேர்தல் சமயத்தில் அது ஒரு திருவிழா அப்படின்போது அவங்க இறங்கி அவங்க வேலை செய்கிறாங்க. அதிமுக முன்னிலை வைக்கிறது. இன்னும் சொல்லணும்னாக்கா அவங்களுடைய கேம்ப்ல இருந்து திமுக கேம்ப்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு எட்ஜ் நீங்க வரீங்க, நீங்க அதாவது பேசு பொருளா மாறி வருது அப்படின்ட்டு. அவங்க அளவுக்கு நம்ம பணம் செலவு பண்ண போறது இல்லை. மீடியாவெல்லாம் கைப்பற்றி வச்சுட்டு வாய்ப்பு இல்லை. எல்லா மீடியா இப்போ நம்மளுடைய வீடியோ இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே ஸ்டாலினுடைய ஆடு தான் வரும். சரியா? அப்படிலாம் நம்ம பண்ண போறது இல்லை. நாம டார்கெட் பண்ணி போறோம். குருட்டா போக்கில் பணம் இருக்கு நீ வீசி எறிகிற. உழைச்ச பணமா? கிடையாது, திருட்டு பணம் தானே, அதை நீ வீசி எறிகிற. நாங்கள் அப்படி கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல எந்த தொகுதிக்கு பார்த்து தான் பண்ண முடியும், எப்படி செய்யணும், எப்படி அணுகணும் அப்படின்றத தெரிஞ்சு வைத்துக்கொண்டு அது மாதிரி நாங்கள் போகிறோம். அவ்வளோதான். இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை உள்ளே கொண்டு வந்தது ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொகுதி வட சென்னையில் ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வழக்கமாகவே சென்னையில் அதிமுக அது வந்து நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா வாதியார் காலத்திலிருந்தே கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அவர்களுடைய வரவு அப்படிங்கிறது
அதிமுகவுக்கு இன்னொரு கூடுதல் ஒரு எட்ஜ் அல்லது வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமா? என்ன எப்படி பாக்குறீங்க? சென்னையை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், அதிமுக புவர் கண்டிஷனில் தான் இருக்குது. இல்லைன்னா மறுக்க முடியாது. அது தலைவர் காலத்துலேயும் அப்படி தான், அம்மா காலத்துலேயும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான் இருக்குது. சரியா? இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 37 தொகுதிகள் அப்படின்றத தான் பேஸாக வச்சு திமுக வந்து சஸ்டெயின் ஆகும். ஆமா, ஆமா. அது இல்லைன்னா திமுக காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் அவங்க வந்து யோசிக்க முடியாது. ஆட்சிக்கு வர்றதை பற்றி யோசிக்க முடியாது. இதுதான் வந்து நிலைமை. பட் இப்போ என்ன அப்படின்னா, இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து மும்முனை போட்டியா? கண்டிப்பாங்க. ஒரு பக்கம் நீங்க இவங்க இப்ப பொற்கொடி போன்ற ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து சென்னையிலயும் அதிக ஃபோக்கஸ உள்ள கொண்டு வரீங்க. இன்னொரு பக்கம் விஜய் பெரம்பூர்ல அவர் வந்து பணிமனை எல்லாம் போட்டு பெரிய ஏன்னா அளவுல பில்டப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய தொகுதி ஒர்க்ன்னும் போது அது சுத்தி இருக்கிற ஒரு 6, 7 தொகுதிகள்ல இம்பாக்ட் இருக்கும். ஸோ இந்த சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஷேக் கொண்டு வர மாதிரி போகுது. அதுதான் சொல்கிறேன் நான். ஏன்னா முதல்ல இந்த 4 முனை போட்டி, 3 முனை போட்டி இதுக்கே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா 4 முனை போட்டின்றது எப்போ சொல்வீங்க நீங்கள்? 4 பேருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 4 பேருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. 4 பேரும் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார். எல்லாருமே வெற்றி பெறணும் தான் போட்டிடுறாங்க. ஆனா வெற்றி வாய்ப்புன்னு இருக்கு இல்லையா? இது யார் யாருக்கு இருக்கும் அப்படின்றத வச்சு தான் நீங்க பார்க்க முடியும். அப்படின்னும் பொழுது நீங்க திமுக கூட்டணி அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சின்றதுனால முதல்ல சொல்றேன் நான். திமுக கூட்டணி எடுத்தீங்கன்னாக்கா அவங்க மிகப்பெரிய ஒரு ரெயின்போ அலையன்ஸா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அடுத்து அதிமுக கூட்டணி எடுத்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல எப்படி வெற்றி பெற முடியும் அந்த ஒரு கூட்டணியை அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி எதுவுமே இல்லாமல் விஜய் வந்து தன்னை பற்றி மட்டுமே நம்பி அப்படின்னு அவர் இறங்குறாரு. அதை வந்து ஒரு ஒரு பொருட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. பிகாஸ் 40% 50% வந்த உடனே ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுன்றது நடந்தது கிடையாது, நடக்கவும் போகிறது கிடையாது, சாத்தியமும் கிடையாது. அப்போ சாத்தியம் இல்லாததை நான் சாத்தியமாக்கி காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வாழ்த்துக்கள். நான் அது சிறுமைப்படுத்தலை, அவங்கள தப்பு சொல்லலை. ஆனால் அது எக்ஸ்பெரிமெண்ட் தான் உனக்கு. புரியுது. நீ ஒரு பரிசோதனை பண்ற. புரியுது. சரியா? அப்போ அதை வந்து நான் ஒரு சீரியஸ் இதுவாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி சீமான் அவர் என்ன சொல்றாரு? பகிரங்கமாக வெளியே வந்து சொல்றாரு, போட்டி 2 அணிக்கு தாங்க அப்படின்றாரு. அவரே ஒத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது நீ எதுக்கு இருக்க? என் கொள்கைக்காகவும் என் கோட்பாடுக்காகவும் நான் இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். ஆனால் அதை எப்படி 4 முனையை எடுத்துட்டு போவீங்க? வாழ்த்து மட்டும் தான் சொல்ல முடியும். 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேண்டிடேட் சீமானை தவிர்த்து ஒரே ஒரு கேண்டிடேட் இவர் இந்த இடத்துல வெற்றி வாகையை சூடக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு காமிக்க முடியுமா? இன்னொரு பாயிண்ட் என்கிட்ட இருக்குது, வேணாம் விடுங்க. 234 தொகுதியில் இவர் இந்த நபர் வெற்றி வாகை இளம்பவனம் கார்த்தியா இருக்கட்டும். இல்லை, இது இப்போ இந்த இடத்துல ஒரு தகவல் நான் சொல்கிறேன், நண்பர்கள் யாரும் வருத்தப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரைக்குடி தொகுதியில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்டதாக இருக்குது. அவர் வெற்றி பெறணும், அவர் சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக. ஆனால் நான் 2-3 விசாரித்தேன், நிறைய 2-3 டீம்ஸ் கிட்ட விசாரித்தேன். இன்னுமே கூட அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. வெற்றி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு 15 to 20% தான் அவருடைய பாப்புலாரிட்டி இருக்குன்ட்டு தகவல் வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்காங்க, அவ்வளோதான். சரியா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி உங்களை நாங்கள் எப்படி உங்களை வந்து 4 முனை போட்டின்னு எப்படி சொல்லுவீங்க? 4 பேரும் ஒன்றா ஒரே பலத்துடன் ஓடி 4 பேரில் ஒருத்தர் ரீச் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அப்படி கிடையாது. இதில் 2 பேர், ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, ஒருத்தர் பரிசோதனையில் இறங்குறாரு, இன்னொருத்தர் வந்து ஆட்டத்திலேயே இல்லைனால வந்தால் போட்டால் போட்டு போராட்டி போன்றார் அவர். சரியா? அப்படின்னும் பொழுது இது எப்படி 4 முனை போட்டியை எடுத்துப்பீங்க? 2 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும். மீதி 2 பேருமே அந்தந்த மண்டலங்கள்ல அந்த வாக்கு யாரு முன்ன பின்னங்கிறத வந்து டிசைட் பண்ற ஃபேக்டரா இருக்கு. அதே இருக்கு, அதை நான் மறுக்கல. அதை உங்களால பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன அட் பெஸ்ட் நீங்க ஸ்பாயிலரா இருக்கலாம். அதை கடந்து நீங்க என்ன போக முடியும்? உங்களோட, அதாவது சீமானோட ஒரு பெட்டர் ஸ்பாயிலரா விஜய் இருக்கலாம். இதை கடந்து போக முடியுமா அப்படின்னா இல்ல. அதான் உங்களுடைய பார்வையா இருக்கு. இது என்னுடைய பார்வை இல்லை, இதுதான் யதார்த்தம். சரிங்க, எல்லாம் ஓகே. மற்றவங்களை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்சி மாற்றம் வருமா? அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வருதுங்க. நீங்க பாருங்களேன், அவங்களுடைய பாடி லாங்குவேஜே பாருங்களேன். இப்படி தனிக்கான் போடுற வரணும் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறேன்னா அப்புறம் வேற என்ன பண்றது? உன்னோட பாடி லாங்குவேஜ்ல இருந்தே அது தெரியுது. அண்ட் ஒவ்வொரு கூட்டணி கட்சியோடையும் அவங்க சைன் பண்றதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து சட்டையை கிழிச்சு பொறாண்டி வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நான் திரும்பவும் சொல்றேன், எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஆகாது. அவங்களுக்கு என்னடா 10+ ஒரு ராஜ்யசபா, இவங்களுக்கு என்னடா 10+8+ ஒரு வாழைப்பழம். நீங்க வேற போன வீடியோல ஏதோ சொல்லி வச்சிருக்கீங்க.
அப்படி இருக்கும்போது அந்த தொண்டர்கள் அதை ஹெல்த்தியா எடுத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி பண்ணுவாங்கன்ட்டு நீங்களே பார்க்க போறீங்கல்ல. ஓகே. நீ 8 தொகுதிகள், தொகுதிகள்ல என்னென்ன பிரிக்கலான்னு வேற இருக்குல்ல. அதுல ஒரு பெரிய ஒரு சண்டை வேற இருக்கு. சரியா? இந்த சண்டையெல்லாம் கடந்து நீ எப்படி வருவ? பார்ப்போம். ஒரு பக்கம் ஆனா சத்தம் இல்லாம அலைன்ஸ் அந்த சைன் பண்ற விஷயத்துல இவங்க தான் எங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர். அவங்கவங்களுக்கு நாங்க இத்தனை சீட் பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி எல்லாரும் ஒரே டைம்ல ஒரு 1 ஹவர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு போன அந்த விஷயத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்னு ஏடிஎம்கே அலைன்ஸ் பண்ணாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இல்லைங்க, இது 1 ஹவர்ல பண்ணதுன்ட்டு நான் பார்க்கல. சரியா? மாச கணக்கில் நடந்ததுங்க. கேமரா முன்னாடி சொல்றேன். நீங்க அவரை அடிமைன்னு சொன்னாலும் சரி, நீங்க அவரை ஆளுமைன்னு சொன்னாலும் சரி, இது 2யுமே அவர் வந்து பொருட்படுத்த போறதில்ல. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு சாதாரண விவசாயி. சரியா? விவசாயி என்ன பண்ணுவாப்ல? பருவம் பார்த்து எந்த நேரத்துல இந்த இது விதையை பண்ணணும். போடணும், இந்த விதையை போட்டா இந்த இடத்துல இந்த அளவுக்கு வளரும், இதுக்கு மேல இந்த அளவுக்கு வளரும், இதுக்கு மேல இந்த அளவுக்கு அறுவடை. இவ்வளவுதான் யோசிக்க முடியும். சரியா? இப்ப அவர்கிட்ட போய் நீங்க வந்து நீ அடிமையா ஆளுமையான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? ஏப்பா என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ பேசிட்டு போ, நீ அடிமைன்னு சொல்றியா சொல்லிட்டு போ, நீ ஆளுமைன்னு புகழியா புகழ்ந்துட்டு போ, ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த போறதில்லை. சரியா? அமித்ஷாவை பார்த்து பயந்து விட்டார் அப்படின்னு பேசுவாங்க. யூடியூப்ல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. ஒன்றுல பாத்தீங்கன்னா அமித்ஷாவை பார்த்து பயந்து விட்டார், இன்னொன்னு டெல்லிக்கே தண்ணி காட்டி விட்டார். ரெண்டுமே உண்மை கிடையாது. சரியா? நம்ம கட்சிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுது. பார்ப்போம். அடுத்த 28 டேஸ் பயங்கர முக்கியமான நாட்கள். இன்னையிலிருந்து எல்லாருமே அதிமுகவில் அவங்களுடைய பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வாரம் திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ வரப்போது எல்இடி டிவிலாம் தராங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலிங்க. அந்த நெருக்கத்தில் ஓட்டு போட போகிற அந்த 23ஆம் தேதிக்கு கடைசி 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மனநிலை ஒன்று கிரியேட் ஆகும். அந்த மனநிலை என்னவா இருக்க போகுது, யாரை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.